விவசாய ஆர்வலர்கள் நேயருக்கு எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. நான் விஜய் டிவி புகழ் விவசாயி தோரன் மஞ்சுநாதன் பேசுறேனுங்க. நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்குண்ணா. இந்த வாரம் வியாழக்கிழமை ஈரோடு சந்தை எப்படி போச்சுங்கண்ணே? பரவாயில்ல, நல்லா போச்சுண்ணா. எத்தனை மாடு வாங்கி கொடுத்தீங்க? இந்த வாரம் ஒரு 18 மாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க. சரிங்க, இப்போ நம்ம வழக்கம் போல சிந்தாமணி சந்தையில் இருக்கோம். சந்தை வந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடந்துட்டு இருக்கு. கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட்ல சிக்பல்லாபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல சந்தை வந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எத்தனை மாடு நீங்க எடுத்திருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு 7-8 மாடு எடுத்துருக்கேன். 7-8 மாடு எடுத்திருக்கீங்க. முதல்ல இருக்கிற மாடை பத்தி பார்த்தாலும் எத்தனை பல்லுங்க? இது 4 பல்லுண்ணா. 4 பல்லு. கண்ணு போட்டா தலையத்தா? தலையீத்து மாடுண்ணா. கண்ணு போட்டா தலையத்து. தலையீத்து. சரிங்க, கண்ணு போட்டா எவ்வளவு பால் கறக்கும்னு? ஒரு 22-25 கறக்கணும். 22 to 25 பால் கறக்கும். ஆமா. என்ன ஊருக்கு போகுது இந்த மாடு? அண்ணா இது வந்து பெரியம்பட்டி போகுதுண்ணா, கிருஷ்ணகிரி பக்கம். சுழி சுத்தங்களா? சுழி தான் கரெக்டாக பாருங்க, ஒரு சுழி தான். சரிங்க. கஸ்டமர் வந்து விருப்பப்பட்டு இந்த மாடு வாங்கியிருக்காரு. ஆமாங்கண்ணா. பல்லு செக் பண்ணிடுங்க. இதான் 4 பல்லு. 4 பல்லு. சரிங்க 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 சரி. எப்படிங்க அப்படி பிடிங்க. கஸ்டமர் இவர் தானே? அவர் தான் வாங்கியிருக்காருண்ணா. சரிங்க சரிங்க. இது பாருங்க 2 பல்லு. இது 2 பல்லு. ஆமாங்க, 2 பல்லு. இதுதான் எனக்கு வாங்கின மாடு இல்லைங்களா? ஆமாங்கண்ணா, இதுதான் உங்களுக்கு வாங்கிய மாடு. என் மாட்டோட விலை மட்டும் சொல்லிக்கலாமா? எல்லாம் ஒரு ரூபாய்க்கு மேலே தானா? சரிடா சரிடா. இது 2 பல்ல செக் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் நான் இன்னும் பல்லே பார்க்கல, பாருங்கண்ணே கொஞ்சம் பாருங்க. 2 பல்லு. 2 பல்லு. சரி சரிங்க சரிங்க. 2 பல்லு. கண்ணை போட்டா தலையீத்து மாடுண்ணா. அப்படி கொண்டாண்ணா. இது எதை வச்சு இந்த மாடை செலக்ட் பண்ணீங்கண்ணே? இது மாடு நல்ல பிரீட்னா, நல்ல காம்பு சுத்தத்தில் நல்ல மாடுங்கண்ணா. வருதா? எல்லாமே யாரும் குழந்தைங்க கூட பால் கறந்துக்கலாம் அந்த மாதிரி. சரி சரி. இது கொஞ்சம் நீட்டு பக்கம் எடுத்துக்கண்ணே. என் மாடு தெளிவாக காட்டணும் மக்களுக்கு. பல வருடங்கள் முயற்சி பண்ணி இப்போதான் வாங்கியிருக்கோம். அது உங்களுடைய உதவியால. நீங்கள் உதவி பண்ணலாம் வாங்கியிருக்க முடியாது. 2 பல்லு. கண்ணு போட்டால் தலையெடுத்து. கண்ணு போடுறது எத்தனை இருக்குங்கண்ணே? கண்ணு போகிறதுக்கு இன்னும் ஒரு 3 நாள் ஆகுங்கண்ணா. கண்ணு போகிறது இன்னும் 3 நாள் ஆகும். 4 நாள் ஆகும். 3-4 நாள் ஆகும். எவ்வளோ பால் கறக்கும்ண்ணே? ஆனால் இது வந்து ஒரு 20க்கு மேலே கிடைக்குண்ணா. 20க்கு மேலே கிடைக்கும். ஆமாண்ணா. நானும் சந்தையில் மற்ற வியாபாரிகிட்ட வந்து பார்க்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்டாங்க. வியாபாரிகள் நிறைய பேர் வந்து பார்த்துட்டாங்க. இந்த மாடு கண்டிப்பாக கம்பல்சரி 20க்கு மேலே கறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்ணா. இது பாருங்க, இது 4 பல்லு மாடு. 4 பல்லு. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 22-23 கறக்கும். 22 to 23 கறக்கும். சுழி சுத்தங்களா? ஆமாண்ணா, எல்லாம் சுழி சுத்தமான மாடு தான் எல்லாம் வாங்கியிருக்கு. கண்ணு போகிறதுக்கு எத்தனை நாள் இருக்குங்கண்ணே? கண்ணு போகிறதுக்கு இன்னும் வந்து ஒரு 20 நாள் ஆகணும். 20 நாள் என்ன ஒரு வாரம் ஆகும். சரிங்க. இந்த மாடை பற்றி சொல்லிடுங்க. எத்தனை பல்லுங்கண்ணே? அண்ணா இது வந்து 2 பல்லு. 2 பல்லு. ஆமாண்ணா. கண்ணு போட்டா தலையுது இல்லைங்களா? இது வந்து தலையுதுண்ணா. கண்ணு போட்டா இது பஞ்சப்பள்ளிக்கார வாங்கிருக்கேண்ணா. பஞ்சப்பள்ளி. சுழி சுத்தம் இல்லைங்களா? ஆமாண்ணா, இது வந்து சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. கஸ்டமர் விருப்பப்பட்டு தான் வாங்கினாருங்களா? ஆமாண்ணா, எனக்கு கருப்பு கஸ்டமர் இஷ்டப்பட்டு தான் வாங்கினாரு. இதுவும் பாருங்க, இவரும் அந்த ஏரியா தான். இவர் தான் வாங்கியிருக்காரு. இவர் தான் வாங்கியிருக்காரு. சரிங்க சார். இதே அதே கஸ்டமர் தான் வாங்கியிருக்கா அப்படின்னா? இது அதே கஸ்டமர் தான் வாங்கியிருக்காங்க. பாருங்க, இது 2 பல் தான். 2 பல்லு. கொடுங்க 2 பல்லு. சுழி சுத்தம் இல்லைங்களா? சுழினா சுத்தமாக இருக்கும் பாருங்க. அப்படி ஆனால் நீங்கள் என்னென்ன கிழமை என்னென்ன சந்தைக்கு போவீங்கன்னு சொல்லுங்கண்ணே. அண்ணா நாங்கள் வந்து வியாழக்கிழமை ஈரோடு. சரிங்கண்ணே. செவ்வாய்க்கிழமை காரிமங்கலம். சரிங்க. ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணிண்ணா. சரிங்க. உங்களோட தொடர்பு என்னங்கண்ணே? 70 சரிங்க 92 சரிங்க 21 சரிங்க 10 75. இதில் வாட்ஸ்அப் இருக்குங்களே? இதில் வாட்ஸ்அப் இருக்குண்ணா. சரிங்க. இதில் வந்து ஒரு சிலர் வந்து மாடு வெயிலுக்கு தாங்காதுங்கிறாங்கண்ணா. அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாதுண்ணா. இப்போ பாருங்க மணி வெயில் எவ்வளோ அடிக்குதுன்னு. ஆமாண்ணே. 10 மணிக்கு மேலே ஆகுது. இவ்வளோ நேரத்துலையும் வெயில் மாடு நல்லா தாங்கணும்.